ஹாய்ங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது விடிய காலையில் ஒரு டீயை வாங்கிட்டு எங்கே போயிட்டுருக்குறோன்னா மீன் வாங்க தான் போயிட்டுருக்குறோம். வேறு எங்கேயும் போக மாட்டோம். இதுதான் தேப்பன் கார்டனில் இருக்கிற வெட் மார்க்கெட்டு. அதாவது தேப்பன் கார்டன் ஈரச்சந்தை. அது என்னப்பா ஈரச்சந்தை அப்படின்னு கேட்டிங்க, தரையெல்லாம் பார்த்தீங்களா எப்போவுமே ஈரமாக தான் இருக்கும். மீன் மார்க்கெட்டுனா ஈரமாக தான் இருக்கும். அதாவது டெய்லி சந்தை மாதிரி நம்ம இடத்துல எல்லாம் சந்தையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நம்ம எப்போவுமே தேடி வந்த சூர மீன் நம்ம ஆண்டி எப்போவும் வச்சுருக்கிற மாதிரி சூப்பராக சூர மீன் வச்சுருந்தாங்க. ஒரு மீனே 2 கிலோக்கு மேலே இருக்கும். அது இல்லாமல் இன்னும் வேறு நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு. சூர மீன் வந்து $5. நான் போன அன்னைக்கு என்னப்பா $5 சொன்னேன், இப்போ மீன் ரேட் அதிகமாக சொல்கிறாங்களே அப்படின்லாம் யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா மீன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். அதே மாதிரி எல்லா மீனும் ஒரே ரேட் கிடையாது. மீனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் கண்டிப்பாக மாறும். நான் சொன்னது சாலை மீன், அதாவது மத்தி மீன் வந்து நாங்கள் வாங்குற அன்னைக்கு $5. அதே மாதிரி சூர மீன் வந்து $5. அது இல்லாமல் இன்னும் சங்கரா, இந்த பாருங்கள் மத்தியெல்லாம் சூப்பர் மத்தி மீன் வேறு லெவலில் இருந்துச்சு. சங்கரா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சூர மீனெல்லாம் இன்னும் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. இந்த முரல் அந்த மாதிரி மீன், ஒரு மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு ஒரு மீன் இருக்குமே அந்த மீன், அப்படி மீன் வெரைட்டியெல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கனவா, அப்புறம் இது என்ன மீனுன்னே தெரில. எங்கள் ஊரில் அந்த குளத்தில் பிடிக்கிற தேளி மீன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய வந்து இறால் பக்கத்தில் நண்டு இருக்குது. இதெல்லாம் சரியான ரேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நாங்கள் வெளியே கேட்கல, ஏன்னா நாங்கள் வாங்க போகிறதில்ல. இந்த இறாலெல்லாம் ஓகே தான். இந்த நண்டு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மத்தி மீன் வச்சுருக்காங்க, சங்கரா மீன் வச்சுருக்காங்க, கனவா வச்சுருக்காங்க, இறால் வச்சுருக்காங்க. வாங்கம்மா வாங்க, எது வேணாலும் எடுக்கலாம். எது எடுத்தாலும் ரேட்டு கம்மி தான். ஆனால் ரேட் எல்லா மீனுமே நம்ம ஹாஸ்டலில் வாங்குறத விட $1 $2 கம்மியாக தான் இருக்கும். சில மீன் எல்லாம் வந்து $4 $5 கம்மியாக இருக்குது. ஹாஸ்டலில் எடுத்தால் $10 இங்கே வந்து $4 $5 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அது இல்லாமல் இன்னும் நிறைய கறிகள் எல்லாம் கிடைக்கும். அதாவது இது பன்னிக்கறி இருக்கும், அப்புறம் மட்டன், சிக்கன் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும். அதே நேரம் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி காய்கறிகளும் நிறையவே இருக்கும். காய்கறிகள் எல்லாம் இங்கே வாங்கினதில்லை, யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நிறைய அந்த சைனீஸ் அவங்க சாப்பிட்ற நிறைய வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். அந்த இந்தியன்ஸ் கடையெல்லாம் அந்த பக்கம் இருக்கும். இது வந்து அந்த வெட் மார்க்கெட்டுக்கு உள்ளாடி இருக்கிற கடைகள். மேபி இந்த கடைகள் எல்லாம் மத்தியானம் வரைக்கும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. பூன்லேயிலேருந்து எப்போவுமே பஸ் இருக்குது இங்கே வர்றதுக்கு. பூன்லேயிலேருந்து 79, அப்புறம் 154, 30 இந்த பஸ் எல்லாமே இங்கே வர்றது தான். பஸ்ஸில் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அழகாக வாங்கிட்டு போகலாம். நாங்கள் எப்படியும் ஒரு நெருக்கி 10-12 கிலோ மீன் வாங்கியிருந்தோம். ஒரு 4 சூரை ஒரு 8 கிலோ வந்துச்சு. அப்புறம் ஒரு 3 கிலோக்கு மத்தி மீன் வாங்கினோம். அப்படி மொத்தம் ஒரு 12 கிலோ பக்கத்தில் மீன் வாங்கி பஸ்ஸில் தான் கொண்டு வந்தோம். 2 பஸ் வரணும் எங்களுக்கு ஹாஸ்டலில் இருந்து மீன் வாங்க போகணுன்னா. அப்புறம் ஒரு அங்கிள் வந்து காலங்காத்தாலே வந்து இளநீ வெட்டி கொடுத்துட்ருக்காரு. சரியான கூட்டம். ஒரு 6:30-7 மணி தான் இருக்கும். அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இளநீ குடிக்கிறதுக்காக. இது வந்து அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதோட இலை. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். ரொம்ப அந்த கடையில் இல்லாமல் இன்னொரு கடையில் வச்சுருந்தாங்க. ஏதாவது பேக்கிங் வச்சுருக்காங்களா, இல்லை இதுவும் ஏதாவது சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியலையே. அப்படியே மீனை வாங்கிட்டு பையை தூக்கிட்டு கிளம்பிட்டோம். எப்படியும் ஒரு 12 கிலோ மீன் வாங்கிட்டோம். ஒரு மத்தி மீன் 3 கிலோ, அப்புறம் வந்து சூர மீன் ஒரு 8 கிலோ. ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டு போகிறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஆயிடுச்சு மீன். ரூமுக்கு போனோம், க்ளீன் பண்ணோம். இப்போ அதான் பெரிய வேலை. அடுத்து பஸ்ஸில் கிளம்பியாச்சு ரூமுக்கு. இங்கேருந்து பூன்லேக்கு ஒரு பஸ்ஸு, அப்புறம் பூன்லேயிலேருந்து அடுத்து இன்னொரு பஸ்ஸு ரூமுக்கு போனோம். அப்படி 2 பஸ் ஏறணும். வாங்க அப்படியே ரூமுக்கு போயிடுவோம். ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணோம் எல்லாருமா சேர்ந்து. நிறைய மீன் வாங்கியாச்சு. வெயிட்டு இதுக்கு மேலே கையில் தூக்க முடியாது. தோலை தூக்கிட்டு ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. எத்தனை மணி போனது? 5:45 போனது. மணி இப்போ எத்தனை? 8:15 ஆச்சு. இதுதான் எங்களோட வசந்த மாளிகை. எங்களோட ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டல் தான். இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம். க்ளீன் பண்ணுறது வந்து என்னோடய பார்ட்னர் தான். மீன் வாங்கிட்டு வர்றதுன்னா க்ளீன் பண்ணுறது அவர். வேலையை அப்படி பிரிச்சுப்போம். அப்படி அவர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. 4 சூர மீன் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள். அதுக்கப்புறமா மத்தி மீன். நான் சொன்னதில் ஒரு 3 கிலோ இருக்கும் மத்தி மீன். நம்மளால் வேக வேகமாக மீனெல்லாம் க்ளீன் பண்ணிடுவார். மீன் க்ளீன் பண்ணுறதுல அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. சூர மீனெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துடுவோம். சதையை தனியாக எடுத்துடுவோம், தலையும் முள்ளையும் போட்டு தனியாக ஒரு குழம்பு வச்சுருவோம். அந்த மாதிரி தனியாக எடுத்தாச்சு. அப்புறம் சாலை மீன் நிறைய இருந்துச்சா, க்ளீன் பண்ண ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் நான் கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ண போயிட்டேன். சாலை எல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். அவர் வந்து சூர மீன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டார். அப்படி 2 பேருமா வேலையை வந்து சரிசமமாக பிரித்து பார்த்துட்டோம். அதனால் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு வேலை. ரொம்ப நேரம் ஆகலை, ஒரு 1 ஹவர்லேயே எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படி மத்தி மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சிருச்சு. சூர மீன் அவர் வெட்டி போட்டாச்சு. இன்னும் நல்லா கழுவிட்டு
ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பேக்கிங் எப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணி கட்டி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு வருவோமா, வேகாமல் எடுத்து தண்ணியில் போட்டுருவோமா, ஊற போட்டுருவோமா, வேகாமல் குழம்பு வச்சு முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா மீனை வாங்கி க்ளீன் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிரும். அதுக்கு இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக இந்த மாதிரி பேக் பண்ணி ப்ரீசரில் போட்டு வச்சுருவோம். அப்படி ஐயோ கரெக்டாக சொன்னேன்னா இல்லையா? அன்றைக்கி யாரோ கமெண்ட் போட்டாங்களே ப்ரீசர் என்ன சொல்லணும் தெரில, ஏதோ எனக்கு வந்து நான் சொல்கிறேன் குளிர்சாதன பெட்டிக்குள்ளாடி அடுக்கிடுவோம். சரியா? அதுக்குள்ளே வந்து பத்திரமா இருக்கும், தேவைக்கு நாங்கள் எடுத்துருவோம். அதுக்கப்புறமா சூரை மீனை கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனித்தனி கவரில் போட்டு வச்சுருவோம். ஏன்னா ஒரே கவரில் போட்டால் என்ன ஆகுனா மொத்தமாக ஒட்டிக்கும். அதுவும் அந்த சூரை மீனுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான குணம் என்னென்னா அப்புறம் ஐஸ் விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் வந்து ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொரு கவரில் போட்டு பேக் பண்ணிடுவோம். அப்போ எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி தனித்தனியாக பேக்கெட் போட்டாச்சு. அதாகப்பட்டது சூரை மீனையும் பேக் பண்ணி முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. பேக் பண்ணி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்க வேண்டியதான். இனிமேல் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு மீனை பற்றி கவலையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீன் அப்படி எடுத்து வெரைட்டியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லா மீனும் க்ளீன் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஒரு மாதத்துக்கு நீ கவலையே இல்லை. எல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து பதப்படுத்தி வச்சாச்சு.